வணக்கம். நம்ம இன்னைக்கு டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா காஸ்ட் ஷீட் வித் இன்வென்ட்ரிஸ். இதுதான் ஃபார்மேட். காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் இன்வென்ட்ரிஸோடு எப்படி வரும் அப்படின்றது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கொடுத்துருக்கோம். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ரோக்ரஸை ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ரோக்ரஸை மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்வென்ட்ரிஸோட எப்படி நம்ம போட போகிறோம் காஸ்ட் ஷீட் அப்படின்றது. ஓகே, நம்ம இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். The modern manufacturing company submits the following information on March 31st, 2003. Sales for the year 2,75,000. Inventories at the beginning of the year. Finished goods 7,000. Work in progress 4,000. Purchase of material 1,10,000. Material inventory at the beginning 3,000. At the end 4,000. Direct labor 65,000. Factory overhead was 60% of direct labor cost. Okay. Factory overhead பாருங்க, லேபர் காஸ்ட்லேருந்து நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. இன்வென்ட்ரிஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் 6,000, ஃபினிஷ் குட்ஸ் 8,000. அதர் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த இயர். ஓகே, நம்ம இப்போ ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் எழுதணும். பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 3,000 அதை எழுதியாச்சு. இதோட என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸை ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலை நம்ம எழுதணும். பாருங்கள், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 4,000 இருக்குது. ஸோ அதை எழுதியாச்சு. ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது என்னென்னா ரா மெட்டீரியல் கன்சியூம்ட் கிடச்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டைரக்ட் லேபர் எழுதணும். ஓகேங்களா? டைரக்ட் லேபர் எழுதியாச்சு. இப்போ நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே இந்த ப்ராப்ளமில் இல்லை. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னென்னா ப்ரைம் காஸ்ட். ஓகேங்களா? இதில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதையும் நம்ம எழுத வேண்டியது இருக்கும். அதில் இல்லாததுனால நம்ம ப்ரைம் காஸ்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைம் காஸ்ட்டோட நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இங்கே ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வாஸ் 60% ஆஃப் டைரக்ட் லேபர் காஸ்ட். அப்போ டைரக்ட் லேபர் பாருங்கள் 65,000, அதில் 60% கண்டுபிடிக்கணும். அப்போ 39,000 வருது. இதுதான் நம்மளோட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணால் நமக்கு கிராஸ் ஒர்க் காஸ்ட் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ கிராஸ் ஒர்க் காஸ்ட்டோட நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒர்க் இன் ப்ரோக்ரஸை ஆட் பண்ணணும். அதாவது ஓப்பனிங் இன்வென்ட்ரிஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர், ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸை ஆட் பண்ணணும். ஸோ ஒர்க் இன் ப்ரோக்ரஸை ஆட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸை மைனஸ் பண்ணணும். பாருங்கள், இன்வென்ட்ரிஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் 6,000. ஸோ நம்ம அதை எழுதியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ஒர்க் காஸ்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதோட ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணணும். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 5% ஆஃப் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சேல்ஸ் ஃபார் த இயர் 2,75,000. ஸோ இதில் 5% கண்டுபிடிச்சோன்னா 13,750 வருது. ஸோ இதுதான் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். இதை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னென்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஃபினிஷ் கூட்ஸ் ஓப்பனிங்கை வந்து ஆட் பண்ணணும். ஃபினிஷ் கூட்ஸ் ஓப்பனிங் பாருங்கள் 7,000 இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஃபினிஷ் கூட்ஸ் க்ளோசிங்கில் இருக்கிறத மைனஸ் பண்ணணும், 8,000 அதை மைனஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு 2,23,750 காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ண வேண்டியது. இதில் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 10% ஆஃப் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,75,000. ஸோ அதுலேருந்து 10% போட்டிங்கன்னா 27,500. ஓகேங்களா? இது கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இருக்குது, நமக்கு ப்ராஃபிட்டை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை இதில். ஸோ நம்ம ப்ராஃபிட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸை போட்டு அதிலேருந்து இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸை மைனஸ் பண்ணால் வர்றது தான் நமக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ சில ப்ராப்ளமில் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜை வச்சு நம்ம ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும். பட் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லாததுனால நம்ம சேல்ஸோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் ப்ராஃபிட் 23,750. ஓகேவா? இதுதான் இன்வென்ட்ரிஸ் இருந்ததுன்னா காஸ்ட் ஷீட் எப்படி போடணும் அப்படின்றது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் போட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் கரெக்டான்றதை சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.